ஓம் அப்பா போற்றி, ஓம் அழகா போற்றி, ஓம் அரசா போற்றி, ஓம் ஆறுபடையனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்துவிட வேண்டும் என்று உன் அப்பன் முருகன் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. என் அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் குழந்தையே, உன் தலையில் அடித்து சத்தியம் செய்கின்றேன், இத்தனை நாளாக உன்னை பாடாய்படுத்திய ஒரு பிரச்சனையைத்தான் ஒன்றே நாளிலேயே முடித்து தரப்போகின்றேன் என் தங்கமே. அதன் பிறகு சந்தோஷமான செய்தியைத்தான் நீ அனுபவிப்பாய். அதுவே உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் என் தங்கமே. இதன் பிறகு அடுத்தடுத்த உன்னுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் தான் இருக்கப் போகிறது. நீ யாரை மனதார நேசிக்கிறாயோ, யார் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறாயோ, யார் இல்லாமல் இந்த உலகில் உன்னால் இருக்க முடியவில்லை என்று நினைத்தாயோ, அந்த ஒரு நபர் நாளையே உன்னை தேடி வருவார், உன் வீட்டிற்கு வருவார் என் தங்கமே. உன்னோடு இனி வாழ்வேன் என்று அவரும் நினைத்து உன்னை சந்தோஷப்படுத்துவார், உன் மனநிலையை மாற்றுவார் என் தங்கமே. உன்னோடு வாழ்ந்தால் போதும் என்று அவரே அவருடைய வாயால் சொல்வார் என் தங்கமே. உனக்கு தொந்தரவாக இருந்த ஒரு சில மனிதர்களையும் கூட அனைவருமே உன்னை விட்டு விலகி விடுவார்கள். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கப் போகிறது, அனைத்தும் கைகூடு வரும் என் தங்கமே. இனி நீ மிகவும் சிறப்போடும் சீரோடும் இருக்க போகிறாய் என் தங்கமே. இது உன் அப்பன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு. நிச்சயமாக நடக்கும் தங்கமே. நீ யார் உன்னோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து இருந்தாயோ, அவர் நாளையே உன்னிடம் மட்டும் இருப்பார் குழந்தையே. நீ இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிந்து இருக்கலாம், உனது அனுபவங்கள் பல விஷயங்களை புரிந்து இருக்கலாம். ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி எறியவது அவனுக்கு துணையாக இருந்த, இத்தனை நாள் அவனுக்கு கை கொடுத்த அந்த கைத்தடியைத்தான் தங்கமே. என்றாவது யோசித்திருக்கிறாயா? அவனுக்கு இத்தனை நாள் உதவியதே, அவனுக்கு துணையாக இத்தனை நாள் இருந்ததே என்று யோசித்தானா? உடனே அவன் பார்வை பெற்ற உடனே அதை தூக்கி எறிந்து விட்டான் தங்கமே. அதுபோலத்தான் நீ எவ்வளவு உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீ அந்த கைத்தடியை போல் ஆகிவிடுவாய் என் தங்கமே. அவர்களுடைய கண்ணோட்டத்தில் ஒரு சில நேரம் நீ இதை உணராமல் இருக்கிறாய். உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு உணர்த்த வேண்டும் என்றுதான் இவ்வளவு தூரம் உனக்காக வந்திருக்கின்றேன். அதுதான் நீ நம்பிய இந்த அப்பன் முருகனின் கடமையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. உன் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையின் பல முயற்சிகளை நீ செய்கின்றாய். எல்லாவற்றிலும் உடனடி பலன் நீ எதிர்பார்ப்பது அது கிடைக்காமல் போக மனம் வாடி போகின்றதல்லவா என் தங்கமே. ஒவ்வொரு முறையும் பலன் தராத பல விஷயங்கள் இருக்கிறது என் தங்கமே. தருகிறதா என்று பரிசோதித்து கொண்டிருக்காதே, அது காலப்போக்கில் மறைந்துவிடும் தங்கமே. கிடைக்கும் என்று இருந்தாலும் அணையை போட்டு அடைத்தால் கூட அது உன்னிடம் வரும் தங்கமே. அதுபோலத்தான் அதை அந்தந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க செய்வேன். ஆனால் மனம் அமைதியின்றி போய்விடாதே. உன் கடமைகளை செய்து விட்டாய் அல்லவா, அதற்கான பலனை நான் தருகின்றேன். அதற்காகத்தான் நாளையே நீ தேடும் நபர் உன்னிடமே வந்து சேரப் போகிறார். சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டிரு தங்கமே. நான் உனக்காக செய்து வைத்த அனைத்தும் உனக்காக கூடி வரும். உன் தலையில் அடித்து சத்தியம் செய்த அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் அப்பன். எதை நினைத்து இத்தனை கால வருடங்களாக கஷ்டப்பட்டு
கவலைப்பட்டு மனம் நொந்து காயப்பட்டு இருந்தாயோ, அதற்கு மருந்து கொடுப்பது போல இப்போது நடக்கப் போகிறது. இந்த அப்பனின் சத்தியம் என்றும் நிஜம், என்றும் நிச்சயம் தங்கமே. உனக்கு நிச்சயமற்றதாக செய்து விடுவேனா உன் அப்பன் நான்? உனக்கு என்றென்றும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கத்தான் நான் இத்தனை கஷ்டங்களை பருகின்றேன். நான் உன்னோடு இருக்கின்றேன் தங்கமே. நாளை இந்த நேரம் இவர் உன்னோடு இருப்பதை நீ பார்ப்பாய். அவர் வரும்பொழுது இந்த அப்பனை மனதில் நினைத்து நன்றி கூறும் அந்த தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. நீ யாருக்காக காத்திருந்தாய்? எதற்காக இத்தனை சிரமங்கள் உன்னுள் நடந்தது என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன் அல்லவா? அதற்கான மருந்தை நான் கொடுப்பேன் என்று நீ நினைத்தாயா? உன் அப்பன் உனக்காக கொடுத்திருக்கின்றேன் தங்கமே. சந்தோஷமாக கைத்தழுவு. நாளை இந்த நேரம் நீ ஆசைப்பட்டது உன் கையில் இருக்க போகிறது. எதையோ நினைத்து கவலைப்படாதே. இந்த நேரத்திலும் உன் அப்பன் கடமையை நான் சரியாக செய்வேன் என்று நீ நினைக்கிறாயா? எனக்காக இந்த வீடியோவின் கீழ் கமெண்டில் ரெட் ஹார்ட் கமெண்ட் செய்யவும். தங்கமே, உனக்கென்று உன் அப்பன் நான் அனுதினமும் வந்து நல்லதையும் கெட்டதையும் கூறுகின்றேன் என்றால் அது உனக்காக மட்டும்தான் தங்கமே. உன் வாழ்க்கையை மனதில் வைத்து கொண்டு மட்டுமாகத்தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளும் அந்த தருணம் உன் வாழ்க்கை மாற 1000 மடங்கு வாய்ப்பு இருக்கின்றது தங்கமே. நான் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வாக்கிலும் உன் நன்மையைத்தான் கூறியிருப்பேன், உனக்கு நல்லதைத்தான் சொல்லி இருப்பேன். ஏனென்றால் உன் வளர்ச்சிக்காக உன் அப்பன் நான் முதல் விதையையும் விதைக்கின்றேன் என் தங்கமே. எப்படி உன்னை கைவிட்டு விடுவேன் என்று நீ நினைத்தாய்? இந்த அப்பனை அவ்வளவு சாதாரணமாக எண்ணிவிட்டாயா? உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும், எதை இந்த நேரத்தில் நீ அனுபவிக்க வேண்டும் என்பது இந்த கால கட்டாயத்தின் விதி என்ற பெயரில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என் தங்கமே. இந்த இயற்கையின் நீதியை மீறி யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த அப்பன். ஆனால் அதை அனைத்தையும் மீறி உனக்கென்று கொண்டு வந்து கொடுத்ததை அலட்சியப்படுத்தாமல் சந்தோஷமாக இதை முழுமையாக கேட்டால் மட்டும்தான் இது அனைத்தும் உனக்கு சரிவர நடக்கும். சொல்கிறீர்கள், நடக்கவில்லை என்று நீ சொன்னால் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது. இதை முழுமையாக கேட்டால் அனைத்தும் சரியாக நடக்கும். உனக்காக என்னை நம்பி வந்த இந்த குரலுக்கு சொந்தக்காரியான இவளின் பதிவை முழுமையாக கேள். அனைத்தும் சரிவர செய்து தருவாள் என் தங்கமே. ஓம் முருகனப்பா போற்றி போற்றி. ஓம் அழகனே போற்றி போற்றி. ஓம் அரசனே போற்றி போற்றி. ஓம் ஆறுபடை முருகனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.